எடப்பாடி பழனிசாமி சில ஆதாரங்களை சேகரித்து வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையில் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் விஜய் தன்னை அவமதித்தார் என்ற ஒரு நெருடலும் ஒரு கோபமும் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல அதிமுகவை உடைக்க முயற்சிப்பது, 54 வருஷம் இருக்கிற கட்சியை 2 வருஷம் ஆன கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, அதுவும் மெஜாரிட்டிக்கு ஒரு 10 இடங்கள் இன்னும் வேண்டும் என்ற நிலையிலே எதிர்க்கட்சியான திமுக கூட்டணியில் இருந்து சில எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அமைத்து, அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவை உடைத்து பார்க்க விஜய் முயற்சி செய்தார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக ஒரு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் இதற்கு தகுந்த பாடத்தை முதலமைச்சர் விஜய்க்கு நாம் கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த குதிரை பேரங்கள் நடந்ததற்கான ஆதாரங்களை எடப்பாடி வலிமையாக சேகரித்து வருகிறார் என்றும், விரைவில் இது பற்றிய சட்ட நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்வார் என்றும் அதிமுக வட்டாரத்திலிருந்து கூறுகிறார்கள். இதனுடைய ஒரு சின்ன சிக்னல் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் வேண்டியப்பட்ட, அவரால் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்ட அதிமுக எம்பி தனபால் இந்த 4 பேர் ராஜினாமா இந்த உள்ளிட்ட இந்த விஷயங்களில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும். இதில் எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கு, என்ன கொடுத்தாங்க, என்ன ஆஃபர் பண்ணாங்க, இன்னும் எவ்வளோ கொடுக்கணும் என்பது பற்றி நடந்த இந்த பேரத்தின் பின்னணி பற்றி சிபிஐ அமலாக்கத்துறை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக எம்பி தனபால் பேசியிருக்கிறார். இதற்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி வரை இந்த முயற்சியில் இருக்கிறார். அதாவது முதலமைச்சர் விஜய் அவருடைய கட்சி நடத்திய இந்த குதிரை பேரம் பற்றிய ஆதாரங்களை அளித்து விரைவில் இதற்கு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்கிறார் என்று அதிமுக வட்டாரத்திலிருந்து கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது என்று பார்ப்போம்.